வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்காக ஏதோ நல்லதை செய்ய போறேன்னு நம்பிக்கையோடு தானே இந்த பதிவை கேட்க வந்த. கண்டிப்பா உன் வாழ்க்கையில நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல மாபெரும் சந்தோஷம் கிடைக்கும்படி உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் செஞ்சு தருவேன். நீ எதை செய்யறதா இருந்தாலும் அதை ரொம்ப நேசிச்சு செய். ஏன்னா இந்த உலக வாழ்க்கைங்கிறது 100 ஆண்டுகளுக்கும் மிக குறைவான வரையறுக்கப்பட்ட நேரமாகத்தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது எதையும் வேண்டா வெறுப்பா செய்யறதும் வாழ்க்கையை சலிச்சுக்கிட்டு வாழ்றதும் ஒருபோதும் பிரயோஜனப்படாது. அதனால எது செய்யறதா இருந்தாலும் ரொம்ப நேசிச்சு உன்னுடைய முழு கவனத்தையும் அதன் மீது செலுத்தி செய்யும் போது நீ செய்யக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியுடையதாக மாறும். அதன் மூலமா உன் வாழ்க்கையில உனக்கான சந்தோஷம் வந்து சேரும் என் செல்லமே. எல்லாமே இந்த உலகத்துல இயற்கைக்கு எதிரானதுன்னு மருத்துவர்கள் சொல்லலாம். ஆனா மருத்துவர்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் கடைசியில எல்லாத்தையும் தெய்வத்தின் பொறுப்பில் தானே கொடுக்குறாங்க. எல்லாமே அறிவியலின் படியே நடந்துடுறது கிடையாது. இறை பக்தியாலும் இறை நம்பிக்கையாலும் தான் இந்த உலகத்துல பல அற்புதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல இப்பவும் நீ என் மீது முழு நம்பிக்கையோட எந்த விஷயத்தை என்கிட்ட கேட்டாலும் உனக்காகவே அதுவும் விருப்பப்படி இந்த வராகி அம்மா நிச்சயமாக நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. ஒரு இரும்பை பயன்படுத்தாம சும்மாவே மூளையில போட்டு வச்சிருந்தாலும் அது கண்டிப்பா துருப்பிடிச்சே தீரும். அதே போல தண்ணியையும் பயன்படுத்தாம ஒரு இடத்துல தேக்கியே வச்சிருந்தா அதன் தூய்மைத்தன்மையை இழந்து நீர் மாசாகி அதிலிருந்து கெட்ட வாசனையும் வரக்கூடிய அளவுக்கு கெட்டு போயிடும். நீயும் உன் மனசையும் உன் மூளையையும் எதுக்குமே பயன்படுத்தாம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத. எப்படி என்ன செஞ்சு திறமையா பல காரியங்களை செஞ்சு மனசுக்கு சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுத்து வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுன்னு யோசி. ஞானமுள்ள அறிவுள்ள புத்திசாலி பிள்ளையாகிய நீ எந்த அளவுக்கு திறமையா யோசிச்சு நல்லா வேலை செய்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பூவை போல உனக்கான கைகளில் உன் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். எப்பவுமே எல்லா விஷயத்தையும் ஆரம்பத்தில் சின்னதாக தான் தொடங்கணும். ஆனால் யோசனை பெருசாக இருக்கணும். பெருசாக யோசிச்சு சின்னதாக தொடங்கும் போது அது மேலே மேலே இன்னும் முன்னேறி உனக்கான வெற்றிகளை மிக பெரிய அளவில் கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கண்டிப்பாக உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் நல்லா யோசித்து சிறப்பாக செஞ்சிட்டினா உன் வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எப்போவுமே நல்லவங்க பேச்சை கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை அமைச்சிக்கோ. ஒருபோதும் தவறான வேலைகளை செய்கிறதும் பாவச் செயல்களில் ஈடுபடுவதும் கூடாது. என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு உனக்கான வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கிட்டு நீ வாழ ஆரம்பிக்கும் போது நிஜமாவே நடக்கக்கூடிய அனைத்தையும் நல்லதாக உன் வாழ்க்கைக்கு உகந்ததானதாக சரியானதாக இந்த வராகி அம்மா மாற்றி காட்டுவேன் செல்லமே. நீ எந்த அளவுக்கு நேர்மறை எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் நம்பிக்கைக்கும் நேர்மறை எண்ணத்துக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை இந்த வராகி அம்மா அழகானதாக ஆக்கி கொடுப்பேன். உனக்கான சந்தோஷம் எப்படி கிடைக்கும், என்ன நடக்க போகுதுன்னு தானே யோசிக்கிற. சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கைனா பிரச்சனைகள் வரதான் செய்யும்னு உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீ வெற்றிகரமாக தாண்டி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும்படி தான் உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செய்து கொடுப்பதற்காக வந்திருக்கேன் செல்லமே. இதனால் வரைக்கும் உன் வாழ்க்கையில் நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. ஆனால் நீ எப்போதும் நல்லதை விட கெட்டதைத்தான் அதிகமாக யோசிக்கிறாய். கெட்டதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நடந்த நல்ல விஷயங்களை அடிக்கடி மனசில் நினச்சிக்கிட்டு மற்றவங்க கிட்டையும் நல்ல விஷயங்களை மட்டும் பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக நீ இரு. எப்போவுமே காலையில் கண் விழித்து முழிக்கும் போது கூட சிரிச்ச முகத்தோடு தான் நீ எந்திரிக்கணும். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போதோன்ற அந்த கவலையான எண்ணங்கள் வரக்கூடாது.
இன்னைக்கு நாள் நல்ல நாளாக இருக்கும், இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற அந்த நேர்மறையான நல்ல எண்ணங்கள் மட்டுமே எப்போதும் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ. எல்லாரிடமும் அன்பு காட்டக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கணும். எல்லாரும் நல்ல ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட நிம்மதியாக வாழணும்னு நினைக்கக்கூடிய நல்ல எண்ணம் கொண்ட பிள்ளையாகவும் நீ இருந்தாலே போதும். கண்டிப்பா உன்னுடைய இந்த நல்ல மனசுக்கும் நல்ல எண்ணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் விடாமுயற்சியோடு நீ செய்கிற வேலைக்கும் சேர்த்து உனக்கான முன்னேற்றத்தை நான் உன் கைகளில் கண்டிப்பாக கொடுத்துருவேன் என் செல்லமே. எதிரிகளே இல்லாத வாழ்க்கைங்கிறது இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. நீ யார் வம்புக்கும் போகலைனாலும், நீ யாருக்கிட்டையும் போய் சண்டை போடலைனாலும், பிரச்சனை பண்ணலைனாலும் கூட நீ வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறவனும், நீ செய்கிறத புரிஞ்சுக்காம உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு உன்னை எதிரியாக நினைக்கிறவனும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்வாங்க. ஒரு மனிதனுக்கு எதிரிகளே இல்லைன்னா அவன் வாழ்க்கையை வாழலன்னு தான் அர்த்தம். ஒரு மனிதன் நல்லா வாழ்ந்தாலே அவனை சுற்றி எதிரிகள் தானாக உருவாயிருவாங்க. அவன் வாழ்கிறது பிடிக்காம, அவன் செய்கிறத பொறுக்க மாட்டாம மனிதர்கள் அவனை எதிரிகளாக நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒன்றை செய்ய தான் செய்வாங்க. உன் வாழ்க்கையிலையும் உனக்கே தெரியாமல் பல எதிரிகள் துரோகிகளாக கூடவே இருந்துக்கிட்டு உனக்கு குழிபறிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீ தான் கொஞ்சம் கவனமாக இருந்து தப்பிச்சுக்கணும். உன் குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கு. தேவையற்ற செலவுகளை செய்யாதே. சுயநலம் கொண்ட மனிதர்களையும் பொறாமை கொண்ட மனிதர்களையும் எப்படி விலக்கி வைப்பியோ அதே போல உன் மனசுல இருந்தும் இப்படிப்பட்ட தீய குணங்கள் உன்னை நெருங்காத அளவுக்கு நீ கவனமா இருந்துக்கணும். சுயநலமும் பொறாமையும் பொய்யும் களவுகளும் கொலை கொள்ளை விபச்சாரமும் தேவையற்ற சிந்தனைகளும் தப்பான எண்ணமும் நோக்கமும் உன் மனசுக்குள்ள சிந்தனையாக கூட வரவே கூடாது என் செல்லமே. ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில கெட்டு போறதுக்கும் அழிஞ்சு போறதுக்கும் துன்பம் வர்றதுக்கெல்லாம் இப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் தான் காரணமா இருக்கு. அதனால இந்த நல்ல எண்ணங்கள் எதுவும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட தீய எண்ணங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிடு. உனக்கு எது பிடிக்குமோ அதை மற்றவங்களுக்கு செய். எதை உனக்கு செஞ்சா நீ விரும்ப மாட்டியோ, உனக்கு விருப்பமில்லாத எந்த விஷயத்தையும் நீ ஒருபோதும் மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது. உண்மையான அறிவுங்கிறது உனக்கு தெரிஞ்சதை தெரியும்னு சொல்லணும், தெரியாததை தெரியாதுன்னு சொல்லி ஒத்துக்கணும். சில பேர் தனக்கு தெரியாததை தெரியாதுன்னு சொன்னால் எங்கே அவமானமாயிடுமோ நினச்சி தெரியாதது கூட எல்லாமே தெரிஞ்சது போலவே காட்டிக்குவாங்க. காட்டிக்கிறது ஒரு பக்கம், தெரியாத விஷயத்தை தெரிந்தது போல 4 பேர் முன்னால் பேசும்போது அதில் யாராவது ஒருத்தர் எல்லாம் தெரிஞ்சவராக இருந்தால் அப்போது அவங்க கூட்டத்தின் முன்பாக நீ அவமானப்பட நேரும். அப்புறம் இத்தனை நாளாக நீ சரியாக சொன்ன எல்லாமே தப்புன்ற எண்ணம் அடுத்தவங்க மனசில் வந்துடும். அதனால தான் 40 நல்ல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கனே 4 நல்ல விஷயங்களை சொல்லியும் கூட ஒரே ஒரு விஷயம் தப்பாக சொல்லிட்ட, தவறாக சொல்லிட்டேன்னா நீ சொன்ன மொத்தமுமே அங்கே பொய்யாக மாறி போயிடும். எப்போவுமே தேவையில்லாத விஷயங்களையும் தெரியாத விஷயங்களையும் பற்றி நீ பேசாதே என் செல்லமே. நல்ல பண்புகள் கொண்ட நல்ல பிள்ளையாக உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் நீ உயரும்படியும் முன்னேற்றம் கிடைக்கும்படியும் உனக்கு தேவையானது எல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். எப்போவுமே எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக நம்பாதே. எது நடக்குது, ஏன் நடக்குது, எப்போ நடக்குது, எதுக்காக நடக்குது, ஏன் செய்கிறாங்கன்னு ஒவ்வொன்றையும் கவனமாக பார்த்து எல்லாவற்றிலும் சரியாக முடிவெடுக்க தெரிந்து கொள். கண்ணால் பார்க்குறதும் பொய், காதால் கேட்குறதும் பொய்ன்னு நீ கேள்விப்பட்டிருப்ப. பார்ப்பதும் கேட்பதுமே பொய்யாக இருக்கும்போது நீ நினைக்கிற விஷயங்களை மட்டும் உண்மைன்னு நம்ப வேணாம். எப்போவுமே எதுவாக இருந்தாலும் நல்லா யோசித்து கவனமாக கவனித்து அப்புறமாக முடிவெடு. பணத்தை சேமித்து சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கும் உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் நீ எடுக்கிற முடிவுகளிலும் செய்யக்கூடிய செயல்களிலும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா ஒரு தாயாக இருந்து எல்லா வகையிலும் உனக்கு உதவி செய்வேன். உனக்கு என்ன வேணும்னாலும் அது சிறுசோ பெருசோ என்கிட்ட எந்த தயக்கமும் இல்லாமல் நீ தைரியமாக கேட்கலாம். ஒரு தாயாக நான் இருந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற முடிவோடு இருக்கேன். கண்டிப்பாக நீ எதுக்கும் கவலைப்படாத. சிக்கனமாக செலவு செய்கிறதுங்கிறது
எவ்வளவு பெரிய வருமானங்கிறது இங்கே பல பேருக்கு தெரியாம தான் ஆடம்பரமாக செலவு செஞ்சுக்கிட்டே வருமானம் பத்தலை வருமானம் போதலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சிக்கனம் என்பதே கூட உன்னுடைய சேமிப்பு தான் என் செல்லமே. எப்பவுமே எல்லா விஷயத்திலும் தாம் தூம்னு செலவு செய்யாம, பார்க்குறதையெல்லாம் ஆசைப்படாம, கண்ணில் கண்டதையெல்லாம் வாங்கணும்னு நினைக்காம, முடிஞ்ச அளவுக்கு அனாவசியமாக செலவு செய்வதை தவிர்த்து அவசியமான விஷயங்களுக்கு மட்டும் செலவு செய். ஒவ்வொரு மனிதனும் தன் மனதை கட்டுப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை அழகா அமைதியா வாழ ஆரம்பிச்சிட்டானா எல்லையில்லாத ஆனந்தம் வந்து சேரும். உன் வாழ்க்கையும் அப்படி ஆனந்தம் உள்ளதாக, அழகானதாக, அற்புதமானதாக நான் ஆக்கி காட்டுறேன். நீ எப்பவுமே உன்னுடைய செயல் மீது மட்டும் கவனம் செலுத்து. தேவையில்லாமல் அடுத்தவங்க வீட்டு விஷயத்திலும் அடுத்தவர்கள் வாழ்க்கையிலும் ஆர்வம் கொள்ளாதே. ஏன்னா அடுத்தவங்க வீட்டில் நடக்கிற விஷயமும் அடுத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயமும் உனக்கு எந்த விதத்திலும் பயனோ பலனோ தரப்போறதில்லை. நீ என்ன செய்கிறியோ அதுதான் உனக்கு அவசியம். அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய செயல்களை மட்டும் சரியாக செய்ய பழகு. நீ நல்ல விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டாலே உன்கிட்ட இருக்க கெட்ட குணங்கள் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். எப்பவுமே எல்லாருக்குமே நல்லதை செய். இந்த வராகி அம்மா உனக்கு துணையா இருக்கிறதால உனக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்காக உன் சார்பில் நான் செய்து தருவேன் என் செல்லமே. முற்பகுதியில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா சுறுசுறுப்போடும் ஊக்கத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பின்னால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் வெற்றி பெறுவதற்கு பொறுமையும் தன்னடக்கமும் தேவை. இப்போ நீ யோசிச்சுக்கோ, உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்போடும் புத்துணர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நல்லதே நடக்கும்ன்ற எண்ணத்தோடு வேலை செஞ்சினா கூடிய விரைவில் உனக்கான வெற்றி மிக பெரியதாக உன் கைகளில் வந்து சேரும். வெற்றி வந்து சேர்ந்த பிறகு பொறுமையோடும் தன்னடக்கத்தோடும் அதிகமாக ஆடாமல் எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போக தயாராக இரு. நீ வாழ்க்கையில் திருப்தியோடும் மன நிறைவோடும் மகிழ்ச்சியாகவும் வாழணும்னா அதுக்கு ஒரே வழி நீ செய்கிற வேலை தான் உயர்ந்ததுன்னு நினைக்கணும். எல்லாருக்குமே எல்லா வகையிலுமே ஏதாவது ஒரு திறமையும் தனித்துவமும் இருக்கும். அதே போல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய எந்த வேலையும் யாருக்கும் எந்த வேலைக்கும் சளைச்சது கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்க செய்கிற வேலை மூலமாக தானே சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ செய்கிற வேலையை எந்த விதத்திலும் மட்டமாகவோ தாழ்வாகவோ நினைக்காத. உன் வேலை தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்தது நினச்சி அதை நீ சிறப்பாக சரியாக செய்யும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக வந்து சேரும். சில நேரங்களில் வாழ்க்கை உன் தலையில் கல்லால் அடித்தாலுமே கூட நீ நம்பிக்கை இழக்காதே. வாழ்க்கை உன்னை போட்டு புரட்டி எடுத்தாலும் வாட்டி வதச்சாலும் நம்பிக்கை இழக்காம நல்லது நடக்கும்னு பொறுமையாக காத்திருந்தா இந்த வராகி அம்மா உன்னுடைய எல்லா இப்படிப்பட்ட சோதனைகளையும் முடிச்சு வச்சு உனக்கான நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கண்டிப்பாக கொடுப்பேன் என் செல்லமே. ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா வருமானம் கிடைச்சிரும். ஆனால் புகழ்ங்கிறது தேடி அலைஞ்சா கிடைக்காது. புகழும் பேரும் தானாக வந்து சேரும். நீ அதை எதிர்பார்த்து காத்திருந்தீனா உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிடும். நீ செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டே உன் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழும்போது உனக்கான பேரும் புகழும் பெருமையும் தானாக வந்து சேரும். இந்த உலகத்தில் எல்லாரையும் நம்புறது எப்படி ஆபத்தானதோ அதே போல் யாரையுமே நம்பாமல் இருப்பதும் அதைவிட ஆபத்தானது. ஏன்னா மனித சமூகமே ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடியதாக ஏதோ ஒரு விதத்தில் யாரையாவது நம்பித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தின்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. நீ எப்போவுமே எல்லாரையும் நம்பக்கூடாதுன்னு நான் சொன்னனே தவிர எப்போதுமே யாரையுமே நம்பாதன்னு நான் சொல்லலை. யார் மீதாவது ஏதாவது ஒரு விதத்தில் நீ நம்பி தான் ஆகணும். ஏன்னா நம்பிக்கை தான் ஒரு மனிதனுக்கான அழகான விஷயம். நம்பிக்கை எல்லாரிடத்திலும் வைக்கலாம், ஆனால் அது அளவோட கண்டிப்பாக இருக்கணும். அளவுக்கு மீறிய நம்பிக்கை தான் ஆபத்தை கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டுறியோ, எந்த விஷயத்தை மிக சிறப்பாக செய்கிறாயோ அந்த விஷயத்தின் மூலமாகவே உன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை உன்னால் அடைய முடியும். உன்னுடைய இலக்கு என்னவோ அதை நீ அடைவதற்கு
எல்லா வகையிலும் இந்த வராகி அம்மா துணையா இருப்பேன். நீயாகவே பயந்துக்கிட்டு எங்க நம்ம தோத்து போயிடுவோமோ, நினைச்சது நடக்காம போயிருமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. தோல்விக்கு பயந்தினா உன்னால கடைசி வரைக்கும் வெற்றியை பெற முடியாது. வெற்றியோ தோல்வியோ எது வர்றது வரட்டும், என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் செய்வேன்னு நீ தைரியமாக களமிறங்கும் போதுதான் தோல்வியை தாண்டி உன்னால் வெற்றியை பெற முடியும். நீ தைரியமாறு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நிச்சயமாக உன்னை சந்தோஷத்தை படுத்துவேன்.